இதனுடைய மனித உரிமை விவசாயிகள் இது 23ஆம் தேதி 26ஆம் தேதி கழிக்கிறாங்க. இது சம்பந்தமா வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் நிகழ்ச்சிகளை அலங்கரிக்கிறது செய்யலன்னு சொல்லி செப்டம்பர் முதல் தகவல் நடந்து போயிடுச்சு. இது சம்பந்தமா உங்கள் 2 பேருடைய கருத்துக்களை எங்களுக்கு 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய சங்கங்கள் மட்டுமில்லை, பல கிட்டத்தட்ட 100க்கு மேல் அதிகமான சிவில் சமூகங்கள் தெற்கை சார்ந்தவர்களும் கூட இந்த நேரத்தில் அந்த உயர்ஸ்தானிகர் வாரதை தவிர்ப்பது தான் கூட நல்லம். என்னென்னால் அரசாங்கம் நல்ல முகத்தை ஏதோ ஒரு வகையில் காட்டி ஏமாற்றி இந்த உயர்ஸ்தானிகருடைய அறிக்கை வரப்போகிற செப்டம்பர் மாதம் புதுசாக கொண்டு வர இருக்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு தாக்கம் செலுத்தும். ஆகவே அந்த தாக்கத்தை கணிசமாக குறைக்கிறது தான் அரசாங்கத்துடைய விருப்பமாக இருக்கும். அவை பாரிய வாக்குறுதிகள் எல்லாம் இந்த நேரம் கொடுத்து உயர்ஸ்தானிகருடைய அந்த வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிக்கையை அதனுடைய தரத்தை குறைக்கிறதுக்காக இவங்க கட்டாயம் செயல்பட வேணும்னு தான் பரவலாக எல்லாருடைய பாதிக்கப்பட்ட தரப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைப்புகள் அனைத்துடைய கருத்தாக இருக்கு. உயர்ஸ்தானிகர் ஐநாவுடைய உயர்ஸ்தானிகர் இலங்கையில் இருக்கக்கூடிய உயர்ஸ்தானிகர் என்னோட இடத்த பேசின இடத்துலையும் அவருடைய கருத்து மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை எந்த விதத்திலையும் அரசாங்கத்துடைய கருத்துக்களால் இல்லாட்டி அவருடைய இங்கே விஜயம் செய்வதின் ஊடாக அதை பெரிய அளவில் தாக்கம் செலுத்தாது என்ற கருத்தை தான் அவர் சொல்கிறார். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த சிவில் சமூக தரப்புகளோடு நாங்கள் இதுவரைக்கும் பேசவில்லை. நாங்கள் அதை பற்றி பேச இருக்கிறோம். பேசினதுக்கு பிறகுதான் நாங்கள் ஒரு முடிவை எங்களுடைய அமைப்பு ரீதியாக நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்கள் கூட்டாகவும் இருக்கிற இடத்துல நாங்கள் மற்ற அமைப்புகளுடைய கருத்துக்களையும் உள்வாங்கித்தான் நாங்கள் ஒரு பொது முடிவாக அதை நாங்கள் எடுப்போம்.